சொல்லுடி, நீதானே சித்ரா? ஏண்டி என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க? நீதான் சித்ரான்னு ஒத்துக்க மாட்டியா? என்னடி பேசாமையே இருக்க? சொல்றி, வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கியா? என்னம்மா நீ கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி கேக்குற? சங்கரோட அம்மா ஏன் என்ன பார்த்தா மட்டும் இவ்ளோ கோவப்படுறாங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஏன் அவங்க என்ன ஒரு பரம எதிரி மாதிரி பாக்குறாங்க? ஆம்பளைங்களை ஏமாத்தி பிழைக்கிற உனக்கு சத்திய சக்கர பொங்கல் மாதிரி தான் இருக்கும். மேடையில ருத்ரதாண்டவம் ஆடுறது பத்தாதுன்னு இப்ப கோயில்ல வேற ஆடுறியா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, 10 மாசம் சுமந்து பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, அத சொல்லணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உமாவுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லலான்னு மனசு துடிக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் எப்படி பேசுறது, அதுதான் பயமாக இருக்குது. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நெருங்கி பேசுகிற 2-3 பேரில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் இல்லைங்க? சந்தானம், நானே பல முறை சொல்லி பார்த்துட்டேன். உலகநாத அண்ணன் மேலே ஒரு தப்புமே கிடையாது. அந்த உமா தான் அப்பா சொல்கிற மாப்பிள்ளை தான் கழுத்து நீட்டவன்னு பட்டவர்த்தனமாக சொல்லிட்டா. ஆனால் சங்கருங்கிற பேர் சொன்னால் மட்டும் பின் வாங்கிடுறான். அவள் மனசு நோகிற அளவுக்கு சங்கர் அவள் பூஜை புனஸ்காரத்தை பற்றி கேலி கிண்டல் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா உமா. நான் சொன்னால் மட்டும் இதுக்கு ஒத்துக்குவா போகிறா? வேண்டாம் சந்தானம், நடக்கிறது நடக்கட்டுமே. சரி சாமி, நீங்கள் சொல்லியே ஒன்றும் நடக்கலைன்னா என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லியா கேட்க போகிறாரு. வரேன் சாமி. சரி சந்தானம், அடிக்கடி வந்து போ. சரி. ஹலோ. அம்மா, நான் ஜோதி பேசுறேன். ஜோதி, சொல்லு சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் தமிழ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. தமிழ் பாட்டுக்கு சங்கரை பார்க்க போயிடுவான், நீ என்ன பார்க்க வருவ. இப்ப 2 பேருமே என்ன பார்க்க வர மாட்டேங்கிறீங்க. அது சரிடி அம்மா, ஏதாவது காரியம் இருந்தா தான் வருவீங்க. சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணியா? சொல்லு. அதெல்லாம் இல்ல. என்ன, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க இருப்பீங்க, இல்ல அப்பா இருப்பாரு. எங்க ஏஜ் குரூப் சம்மந்தப்பட்ட யாரும் இருக்க மாட்டாங்களே. ஆனா ஒரு விஷயம், சங்கருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு நிச்சயமா ஒரு மருமக வருவா. அவ வந்துட்டா பாருங்களேன், மாசத்துல பாதி நாளும் நான் அங்கதான் இருப்பேன். கவலையே படாதீங்க. என்ன சொல்ற? நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? மருமக வந்தாதான் நீங்க வருவீங்களா? என்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், நான் என்ன கிளவின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பாரு, புராணங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளு. புராணங்கள் மட்டும் இல்ல, பெர்னாட் ஷா, ஷேக்ஸ்பியர், இங்கர்சால், இவங்கள பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளு. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன். என்ன ஓல்ட் லேடின்னு நினைச்சியா? ஏய், ஐ அம் ஆல்வேஸ் யங். உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. சரி, அப்பாட்ட கொடுங்கம்மா. ஏன், நான் சொன்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அதெல்லாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இத பாரு, உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியா, இல்ல அப்பாட்ட பேச ஃபோன் பண்ணியா? உங்ககிட்ட தான். அப்ப தாராளமா விஷயத்த சொல்லு. என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது? இல்ல. இத பாரு, எதுக்கு ஃபோன் பண்ணனு கூட ஞாபகம் இல்லையா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஒரு நாள் ரகுவோட அம்மாவும் நிம்மியும் வீட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். அதை ஏன் ஜோதி கேக்குற? நான் என்னமோ அந்த பொம்பளை ரொம்ப நல்ல மனுஷின்னு நினைச்சேன். அடேங்க அப்பா, இதய நோயாளி மாதிரி அவங்க பேசினாங்க. ஏன் இதயத்தை நோகடிச்சிட்டாங்க போ. 2 நாள் அந்த அம்மா பேசினதுக்கு அப்புறம் நான் எந்திரிக்கவே இல்லைன்னா பாத்துக்கேன். கேள்விப்பட்டேம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்கதான் அந்த அம்மா வந்து கலட்டா பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ரகு பையன் துவம்சம் பண்ணிருக்கான். ஏன் தமிழ் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லலையா? இல்ல, சொன்னாரு. அது ஏன் ஜோதி, ரகுவுக்கும் பங்கஜத்துக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதா? அநியாயத்துக்கு என்கிட்ட சண்டை போடுறாங்க. சங்கரை கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். கமலாவை காணும் என்கிட்ட வந்தா நான் என்ன சொல்ல முடியும்? நாங்க தான் கமலாவை ஒளிச்சு வச்ச மாதிரி ரகுவும் பேசுறான், அவங்க அம்மாவும் பேசுறாங்க. ஆமா, கமலா யார் கூட தான் போனா ஜோதி? அம்மா, இதுல சொல்லப்போனா யார் மேலயும் தப்பு இல்ல.
கமலா தான் அதை சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா. அவ மேலதான் தப்பு. இந்த பாரு, அந்த கமலா ஓடி போனதுக்கு நானும் என் பிள்ளைய என்ன பண்ண முடியும் ஜோதி? அவ எவன் கூட ஓடி போனாலோ. யாரோ கதிர்ங்கிற ஒரு பையனோட ஓடி போயிருக்கா. எங்க போலான்னு யோசிச்சிருக்காங்க. கடைசியில அவ வீட்டுக்கு போயிருக்காங்க. யார் வீட்டுக்கு? சும்மா சொல்லு, யார் வீட்டுக்கு? ஏதோ யார் வீட்லயாவது அந்த கமலா பத்திரமா இருந்தா சரி. ஆனா ஒண்ணு ஜோதி, அப்படி யார் வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க நியாயமா இந்த விஷயத்த ரகு கிட்ட சொல்லியிருக்கணும். ஒரு நாள் 2 நாள் மறைச்சதுனாலதான் இவ்வளோ வம்பு. தேவையில்லாம நானும் என் பிள்ளைய மாட்டிக்கிட்டு தவிச்சோம். என்ன யோசிக்கிற? சொல்லு, யார் வீட்டுக்கு போனா? நமக்கு தெரிஞ்சவங்க வீடா? இல்ல தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஏய், என்ன ஆமாங்கற இல்லங்கற விஷயத்த சொல்லு. அது ஆக்சுவலா சங்கருக்கு தெரிஞ்சவங்க வீடு. சங்கருக்கு தெரிஞ்சவங்க வீடா? யாரு அது? சித்ரா. என்னது? அவ வீட்லயா போய் தங்கி இருக்காங்க? நான் அப்பவே நினைச்சேன், நீ கரெக்டா சொல்லிட்ட. ச்சே, அவ வீட்ல போய் தங்கிட்டு இவ்ளோ பிரச்சனையா? சரி அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். டைம் கிடைச்சா வீட்டுக்கே வந்து பேசுறேன். சரி ஜோதி. சரி வச்சுட்டு. இவ்வளவுக்கு காரணம் இவதானா? நான் அப்பவே நினைச்சேன். ஏய் சித்ரா, ஏய் சித்ரா, வாடி வெள்ள. ஏய் சித்ரா. ஏண்டி, நீதான் சித்ராவா? இல்லம்மா, நான் வேலைக்காரி. வேலைக்காரியா? இந்த வீட்ல வேலைக்காரியா இவ்வளவு பகட்டா இருக்க? எங்கடி அவ? சித்ரா உங்களுக்கு தெரியாதாம்மா? ரோட்ல போற கண்டவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவை எனக்கு வந்து சேர வேண்டாம். அவ வீட்ல இருக்காளா இல்லையா? நீங்க எங்கடி அவ? அம்மா நீங்க யாரு? நீ யாரியா? அவ அப்பனா? கச்சேரிக்கு தேதி வந்திருக்கு, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் நட்டுவனாருமா. நட்டா? தாளம் போடுறவனா? இல்லம்மா, ஜதி போடுறவன். நீ ஜதி போடுறியோ சதி பண்றியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த சித்ரா உள்ளதானே இருக்கா? கூப்பிடியா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய போட்டோ, எவ்வளவு பெரிய போட்டோ. என் வீட்ல கூட என் புள்ள போட்டோ இவ்வளவு பெருசா இருந்தது இல்ல. சிரிக்கி இவ்வளவு பெருசா மாட்டி இருக்கா அவள. அம்மா எடுக்காத. என்னடி எடுக்காதம்மா? எங்கேயோ தெருவுல போனவள கூட்டு வந்து இவ்வளோ பெரிய வீட்ல வாழ வச்சிருக்கான். அவனை சொல்லணும். அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லடி. அவனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தான் பாரு, என்ன சொல்லணும். மரியாதையா சொல்லு. அந்த சிரிக்கி எங்க? கூப்பிடு. அம்மா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். விஷத்தை சாப்பிட்டாலும் சாப்பிடுனே தவிர இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த வீட்டை கஷ்டப்பட்டு தேடி வந்ததே அந்த சிரிக்கி மூஞ்சில காரி துப்பதான். என் மகனை வளைச்சு போட்டதும் இல்லாம என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கா. அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவ. ஏய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. உள்ளதானே இருக்கா? கூப்பிடுங்க அவளை. இல்லைங்கம்மா. என்னது? என்னையா உள்ள வச்சுட்டு 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? மரியாதையா கூப்பிடுறீங்களா இல்லையா? உண்மையதாமா சொல்றோம். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு? சித்ரா இப்ப வந்துருவாங்கம்மா. இந்த கோவத்துல கோயிலுக்கு போய் சண்டை போட்டா நல்லா இருக்காது. நட்டு, உன் நட்டை கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னென்ன சண்டைக்காரி நினைச்சியா? ஜாதி போடுறதுக்கு அப்புறம் கை இருக்காது, ஜாக்கிரதை. அது இல்லைங்கம்மா, அது சித்ராவை இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லன்னு சொன்னீங்க இல்லையா? கோயிலுக்கு போனா உங்களால அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால வசந்தியை உங்களோட அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்ல வந்தேன். இந்த பயம் இருக்கட்டும். யோ, தெரியாம தான் கேக்குறேன். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறல்ல, கூடவே ஒழுக்கமா வாடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டியா? நீ என்னையா பண்ணுவ? நீ அவளுக்கு ஜால்ரா அடிச்சாதானே ஓம் பொழப்பு ஓடும். ஏய், ஏண்டி நினைக்கிற? வந்து காட்ரி மாவளை அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுற. ஏய் வாடி வாடினா. எங்கடி அவ? உள்ளதாமா இருப்பாங்க. போய் பார்த்துட்டு வா.
எங்கடி அவ? அம்மா நவகிரகத்தை சுத்திட்டு இருக்காங்க. அங்கயா? ம். யாருன்னு தெரியலையே. யாரு? நிறைய பேர் போறாங்க. யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ம், அவளையே காட்ட சொல்லு. நாலஞ்சு பேர் அங்க சாமி கும்பிடுறாங்க. அதுல யார் அவ? ஓ, மஞ்சள் கலர் புடவை கட்டியிருக்காங்கல்ல, ஆ. அவங்க தாம்மா. அவளா? ஆமா. சரி, நீ போ. அதுக்குள்ள எங்க போனா? ஆ? ஏய் சித்ரா, ஏய் சித்ரா, நில்லு. ஏய், வாடிங்க. நீதானே சித்ரா? சொல்லுடி, நீதானே சித்ரா? ஏண்டி, என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க? நீதான் சித்ரான்னு ஒத்துக்க மாட்டியா? என்னடி பேசாமையே இருக்க? சொல்றி, வாயில நான் கொழுக்கட்டை வச்சிருக்கியா? என்னம்மா நீ கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி கேக்குற? என்ன தைரியம் உனக்கு? நான் எப்பவும் தைரியசாலி தான். ஏன் தைரியத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஏண்டி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வாய் சவடால் வேற பேசுறியா நீ? சவுடால பேசுறேனா? ஏமா நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? கோயிலாச்சேன்னு பாக்குறேன்டி. உன் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். மவளை, நீ மட்டும் அங்க இருந்திருந்த உன்னை அங்கேயே வெட்டி பொலி போட்டிருப்பேன்டி. என்ன நீ பொலி போட்டுருவியா? உனக்கு அவ்வளோ தானே விட்டா? எங்க தைரியம் இருந்தா என்கிட்ட காட்டும் கைவரிசைய. நீ பொலி போடுறியா இல்ல நான் உன்னை பொலி போடுறேன்னு பார்க்கலாம். சீவி சிங்காரிச்சு ஆம்பளைங்களை மயக்கிறதெல்லாம் நீ கில்லாடின்னு பார்த்தேன். உனக்கு வாய் கொழுப்பும் அதிகமா தாண்டி இருக்கு. என்னம்மா நீ ஜாஸ்தியா பேசுற? உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுறியா? இதோ பாரு, நான் வாயை திறந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ இங்க நிக்கவே மாட்ட, ஓடி போயிடுவ. ஜாக்கிரதை. ஏண்டி, என் குடியை கெட்டதும் இல்லாம என்ன நீ ஏத்து பேசுறியா? உன்னை நியாயமா எதிர்த்து பேசுற. நீ என்ன என் மாமியாரா இல்ல நாத்தனாரா? என் கோவத்தை கலராத, இங்க இருந்து கிளம்பு. பேசுவேடி, நீ பேசுவ. ஆம்பளைங்களை ஏமாத்தி பிழைக்கிற உனக்கு சத்திய சக்கர பொங்கல் மாதிரி தான் இருக்கும். மேடையில ருத்ரதாண்டவம் ஆடுறது பத்தாதுன்னு இப்ப கோயில்ல வேற ஆடுறியா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. 10 மாசம் சுமந்து பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, அத சொல்லணும். உன்னை போய் ஆட வந்த தெய்வங்கிறானே, ஐய கர்ம புடிச்ச வேண்டி. ஏண்டி, என் குடும்பத்தை கெடுத்தது பத்தாம அந்த ரகு குடும்பத்தை வேற கெடுக்க பாக்குறியே. என் பிள்ளை கெடுத்தது பத்தாதா? நல்லா இருப்பியாடி நீ? நாசமா போயிடுவ. சண்டாளி சண்டாளி. உன்னை என்ன பண்றது? என்னங்க என்னம்மா பாருங்க, பெரிய மனுஷி கூப்பிடுறாங்க, நின்னா சம்பந்தம் இல்லாம பஜாரி மாதிரி கத்துறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே வந்தேன். ஏமா, என் பொண்டாட்டி பத்தி என்ன சொன்னீங்க? குடியை கெடுக்கிறவளா? ஆட்டக்காரியா? ஆம்பளைங்களை மயக்கிறவளா? அப்புறம் என்ன சொன்னீங்க? உருப்படாதவ, சண்டாளி, சதிகாரி, பெரிய இடத்து பொம்பளை மாதிரி தெரியற பாக்குறதுக்கு. இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது. செவனேன்னு அவ பாட்டு கோயிலுக்கு வந்தவள வம்பு கிழக்குற. இதுக்கப்புறம் அவளை பத்தி ஏதாவது பேசுன கழுத்துல பிளேடு வச்சுனா ஜாக்கிரதை. கோயிலாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ?
சீவிடுவேன். நான் யார் தெரியுமா? இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். பெரிய பிஸ்தா போட. என்ன சொன்ன? போடா. இத பரம வேணாம். இவங்களை யாருன்னு நினைச்ச? யாரா இருந்தா எனக்குலையா? என் பொண்டாடி பத்தி தப்பா பேசினா சும்மா இருப்பனா? நீ சும்மா இருப்பியா? பெரிய கலெக்டர் இவங்க. யோ, சொன்னாலும் சொல்லாட்டியும் இவங்க கலெக்டரோட சம்சாரம் தான். ஆஹா, ரொம்ப பேசிட்டோமோ? சமாளிப்போம். அம்மா மன்னிச்சிருங்கம்மா. ஆள் தெரியாம என் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டீங்க. நீங்க யாருன்னு தெரியாம நானும் உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏய், இங்க பாரு. முதல்ல நான் சித்ரா இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்த வம்பு வந்திருக்காதுல்ல. சரி வா. அம்மா வரம்மா. சரி. சித்ரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கர் அம்மா வந்தாங்க. கோவத்துல வார்த்தைங்களை அள்ளி வீசினாங்க. ஆமாம்மா, என்ன பண்றது என்ன பேசுறதுன்னே தெரியாம ரொம்ப ஆவேசப்பட்டாங்க. உன்னை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்கம்மா. கொஞ்ச நேரம் ஆகட்டும், சித்ராவே வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கல. அப்புறம்தான் வசந்தி கூட அவங்கள கோயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. கோயில்ல அவங்களுக்கு உங்களை காமிச்சம்மா. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவங்கள பாத்தியா சித்ரா? உன் கூட சண்டை போட்டிருப்பாங்களே. உன் மேல ரொம்ப கோபமா தான் கோயிலுக்கு வந்தாங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். என்ன சித்ரா கேட்கிறேன், பேசாம இருக்கியே? வந்தாங்க. ஆனா அவங்க சண்டை போட்டது என்கிட்ட இல்ல. என்னம்மா சொல்ற? ஆள் தெரியாம வேற ஆள்கிட்ட சண்டை போட்டு வேடிக்கையானதுதான் மிச்சம். நல்லா வேணுமா? அவங்க பேசுனது கொஞ்சமா நஞ்சமா? நீங்க இல்லாதப்பயே இங்க வந்து எப்படியெல்லாம் பேசுனாங்க. நீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் எவ்வளோலாம் பேசியிருப்பாங்க. ஆக சங்கரோட அம்மா உன்னை பார்க்கல இல்லையா சித்ரா? சங்கரோட அம்மா ஏன் என்ன பார்த்தா மட்டும் இவ்ளோ கோவப்படுறாங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஏன் அவங்க என்ன ஒரு பரம எதிரி மாதிரி பாக்குறாங்க? அவங்க நினைக்கிறதெல்லாம் சங்கர் எங்க உன் பக்கம் சாஞ்சிருவாரோங்கிற பயத்துல தாம்மா. உங்க 2 பேரோட நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாராவது இருந்தாலும் அதை பொறுமையா கேட்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்லம்மா. சித்ரா, சங்கரோட நட்பு, அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குமா? போதும் சித்ரா, சங்கரோட பழகுனது போதும். சங்கரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. அவருடைய அம்மாவே அவரை பத்தி தரக்குறைவா பேசுறாங்கன்னா மற்றவங்க சொல்றதுக்கு கேட்கவே வேண்டாம். ஆனா இதுவரைக்கும் வெடிமனுஷங்க யாருமே உங்க நட்பை பத்தி கொச்சையா பேசுனதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல சங்கரோட அம்மாவே இதை நியாயப்படுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த வீடு வாசல் எதுவுமே நமக்கு வேண்டாமா? நாம எங்கேயாவது போயிடுவோம் சித்ரா.